சர்க்கார் படத்தில் வந்து இலவசங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி மிக்சி கிரைண்டர்லாம் போட்டு உடைச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி விஜயோட தேர்தல் வாக்குறுதிகளில் அவர் எதை வந்து எதிர்த்தாரோ அந்த இலவசங்களை அள்ளி கொடுத்துருக்கிறார். இதையே திமுகட்டிருந்து காப்பி அடிச்சு தான் கொண்டு வர்றாரு. நான் இவ்வளவு இலவசங்களை அறிவிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி பணம் திரட்ட போறேன்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். அது இப்போ ஸ்டாலின் சார் டாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. திமுக ஆட்சியில் ஸ்டாலின் சார் வந்து 30% கமிஷன் அடிக்கிறாரு அரசு திட்டங்கள்ல இருந்து. நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோன்றதுனால இதை வச்சு நாங்கள் சமூக நல திட்டங்கள் நிறையவே செய்ய முடியும். இப்போ ஒரு நாட்டினுடைய குடிமகனாக இருந்து கொண்டு டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னவர் தான் விஜய். அடுத்தது ரோல்ஸ் ராய்ஸ் காரை இறக்குமதி பண்ணி என்ட்ரி டாக்ஸ்னு ஒன்று கட்டணும். அது கட்ட மாட்டேன்னு சொல்லி கோர்ட்டுக்கு கேஸ் போட்டவர் தான் விஜய். அதனால் விஜய் தேர்தல் வாக்குறுதிகளில் எதுவும் புதுசு இல்லை. இந்த இலவச திட்டங்கள்லாம் வந்ததுனால மற்றவங்களாம் அவன் சொல்லிட்டாங்க, சரி எப்படி நம்ம ஜெயிக்க போகிறதில்ல, சொல்கிறதாவது ஒரு பெரிய அமௌண்ட்டாக சொல்லுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டு சொல்லியிருக்காரு. எம்ஜிஆரோட பல பேர் தங்களை ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் தன்னை கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னார். விஜய் வந்து ஆசைப்படுறாரு. அவர் நீங்கள் எம்ஜிஆர் மட்டும் இல்லை, அவர் எங்கே போயிட்டாருன்னா அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் வந்து விட்டா காந்தியெல்லாம் இன்னும் சொல்லலை. அப்போ காந்தி ரேஞ்சில் வந்து தன்னை பக்கத்தில் வைத்து பார்ப்பதற்கு கூட விஜய் துணிந்து விட்டாருன்னா நீங்கள் அணில் குஞ்சுகளை என்னன்னு சொல்லுவீங்க? விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவரோட தேர்தல் அறிக்கையை வந்து அறிவிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? உங்க கருத்து என்ன சார்? விஜயோட தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு வெளியாகிருக்குது. ஆரம்பத்தில்னு இல்லை, கட்சி ஆரம்பித்ததுலேருந்து திமுகவை தான் கடுமையாக எதிர்க்கிறாரு, தீய சக்தி அப்படின்னு சொல்கிறாரு, ஸ்டாலின் சார்னு விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்கிறார். ஆனால் இவருடைய கட்சியினுடைய கொள்கை தலைவர்களாக இருக்கட்டும், அவர் பேசுகிற மேம்போக்கான கொள்கையாக இருக்கட்டும், இதையே திமுகட்டிருந்து காப்பி அடிச்சு தான் கொண்டு வர்றாரு. சமூக நீதின்றாரு, பெரியாருன்றாரு, அண்ணான்றாரு, இது எல்லாமே அங்கேருந்து காப்பி அடித்து தான் கொண்டு வருவார். இப்போ சர்க்கார் படத்தில் வந்து இலவசங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி மிக்சி கிரைண்டர்லாம் போட்டு உடைச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி விஜயோட தேர்தல் வாக்குறுதிகளில் அவர் எதை வந்து எதிர்த்தாரோ அந்த இலவசங்களை அள்ளி கொடுத்துருக்கிறார். நம் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய், அப்புறம் அன்னபூரணி சிலிண்டர் திட்டம், அதன் பிறகு அது மாதிரி பல திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. இது எல்லாம் அப்புறம் வந்து பெண்கள் வந்து பிங்க் பஸ்ஸில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எந்த பஸ்ஸில் வேணால் போகலாம். அது எக்ஸ்பிரஸ் பஸ்ஸாக இருக்கலாம், ஏசி பஸ்ஸாக இருக்கலாம், லக்ஸுரி பஸ்ஸாக இருக்கலாம், எல்லா பஸ்லேயும் பெண்கள் வந்து போகலாம். அப்போ திமுகவினுடைய திட்டங்களே காப்பி அடிக்கிறது, அப்டேட் பண்ணி விடுறாரு, கொஞ்சம் அப்டேட் பண்ணி விடுறது, இதை அவர் வந்து செஞ்சுருக்கிறார். இப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் வந்து திமுகவுக்கு மாற்றாக வாரீங்க, திமுக தீய சக்தின்னு சொன்னால் திமுக சொல்லக்கூடிய அதே இலவச திட்டங்களை நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போது திமுகவோ அதிமுகவோ அவர்கள் செஞ்சிருக்கிற அந்த நலத்திட்டங்கள் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த திமுக டேமே எடுத்துங்களேன், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், அடுத்தது விடியல் பயணம் என்ற முறையில் பெண்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, அதன் பிறகு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தமிழ் புதல்வன் 1000 ரூபா, புதுமை பெண் 1000 ரூபா நிதியுதவி கொடுக்குறாங்க. இறுதி ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப்பு கொடுக்குறாங்க. அப்புறம் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம், இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் திமுகவினுடைய இந்த திட்டங்கள் பயனாளிகளினுடைய எண்ணிக்கை, குடும்ப எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. இப்போ உரிமை தொகை மட்டுமே 1,31,00,000 பெண்களுக்கு போய் சேருகிறது. அப்போ திமுகவினுடைய இந்த சமூக நலத்திட்டங்கள்னால ஒரு பெண் வந்து அவங்க பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்காமல் இந்த 1000 ரூபா கொடுக்கறது, இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது சில ஆயிரங்களை வந்து ஒரு மாதம் அவங்க வந்து சேமிக்கிறாங்க. இப்போ பஸ்ஸுக்கே நீங்கள் ஒரு இடத்துக்கு டெய்லி போகிறீங்க வாரீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு நீங்கள் 1000-1500 ரூபா அதில் நீங்கள் மிச்சம் பண்ண முடியும். அப்போ விஜய் வந்து இதையெல்லாம் பார்த்து காப்பி அடித்து கொண்டு கொடுக்குறாரு. அடுத்தது குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு மோதிரம் போடுவோம், தாய்மாமன் சீரு, இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக வார்த்தைகளை போட்டு அதுவும் கொடுக்குறாரு. அதனால் விஜய் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் இவ்வளவு இலவசங்களை அறிவிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி பணம் திரட்ட போகிறேன்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். அது இப்போ ஸ்டாலின் சார் டாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. திமுக ஆட்சியில் ஸ்டாலின் சாரை வந்து 30% கமிஷன் அடிக்கிறாரு அரசு திட்டங்கள்லேருந்து. அதனால் நாங்கள் வந்து நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோன்றதுனால இதை வச்சு நாங்கள் சமூக நலத்திட்டங்கள் நிறையவே செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாலின் சார் டாக்ஸ் பேசுகிறார், டாக்ஸ் கட்டினாரா சார்? சர்காஸ்டிக்காக கேட்டிருக்கிறீங்க.
இவர் டேக்ஸு கட்டலைன்னு சொல்லி ஹைகோர்ட்டு 1.5 கோடி ஃபைன் போட்டிருக்குது. அந்த ஃபைனு வந்து கட்ட மாட்டேன்னு சொல்லி அப்பீலுக்கு போயிருக்கிறாரு. அப்போ ஒரு நாட்டினுடைய குடிமகனாக இருந்து கொண்டு டேக்ஸு கட்ட மாட்டேன்னு சொன்னவர் தான் விஜய். அடுத்தது ரோல்ஸ் ராய்ஸ் காரை இறக்குமதி பண்ணி என்ட்ரி டேக்ஸ்னு ஒன்று கட்டணும், அது கட்ட மாட்டேன்னு சொல்லி கோர்ட்டுக்கு கேஸ் போட்டவர் தான் விஜய். அப்புறம் கோர்ட்டில் கண்டித்து தீர்ப்பெல்லாம் வந்த பிறகு டேக்ஸ் வந்து கட்டியிருக்கிறார். இப்போ இந்த ஸ்டாலின் சார் டேக்ஸ்ன்னு சொல்கிறார் இல்லையா, அவருக்கு ஒரு விஷயம் புரியலை. தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி, இந்திய அரசாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு திட்டத்துக்கு நிதியை ஒதுக்கிட்டு செலவு பண்ணுறது எல்லாமே அந்த சிஏஜின்னு சொல்லக்கூடிய அந்த ஆடிட்டிங்க்கு உட்பட்டது. அந்த கணக்கு தணிக்கையாளர்னு சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து ஆடிட் பண்ணுவாங்க. ஆடிட் பண்ணி இந்த ஃபண்டு வந்து இந்த திட்டத்துக்கு முறையாக செலவழிக்கப்பட்டிருக்குதா, அது கரெக்டாக போய் சேர்ந்துருக்குதா, அப்படி எல்லா ஸ்கீமையும் ஆய்வு பண்ணி ஆடிட் பண்ணி அதை ஓப்பனாக அந்த அறிக்கையை வந்து முன்வைப்பாங்க. அதனால் அதுவே விஜய்க்கு தெரியல. இப்போ திமுக அரசு வந்து ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எவ்வளோ பண்ணுறாங்கன்றது ஒரு அக்கௌண்டபிள் மணி. அந்த அக்கௌண்டபிள் மணியை நீங்கள் ஏமாற்றி பாக்கெட்டில் போட்டுட்டு போக முடியாது. அதுவே விஜய்க்கு வந்து தெரியலை. அதனால் விஜய் தேர்தல் வாக்குறுதிகளில் எதுவும் புதுசு இல்லை. இப்போ அதிமுக வந்து அதிமுக 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுது உரிமை தொகை, திமுக 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுது. அடுத்தது வந்து அதிமுகவும் இந்த மாதிரி அதிமுக ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லுது. என்ன இப்படி இவங்க வச்சிருக்கிற அதே திட்டங்களை தான் மாற்று சக்தின்னு வரக்கூடிய அப்டேட் பண்ணி விஜயும் சொல்றாரே தவிர, சொந்தமாக அவர் யோசிச்சு அவர் எந்த இதுவும் வந்து அவர் பயம் வந்துருச்சு. இந்த இலவச திட்டங்கள்லாம் வந்ததுனால மற்றவங்களாம் அவர் சொல்லிட்டாங்க, சரி எப்படி நம்ம ஜெயிக்க போகிறதில்ல, சொல்கிறதாவது ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டாக சொல்லுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் போய் சேராது. சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, எவ்வளோ விமர்சனங்கள் வந்து பண்ணாலுமே வந்து அவர் வராரு அப்படின்னா போய் கூட்டம் கூடுதே சார். நயன்தாரா வந்து ஒரு நகைக்கடையை திறந்து வைக்கிறாங்கன்னு சொன்னால் டி நகர் என்ன கதி ஆகும்? அதோ கதி. அதான் என்னுடைய பதில். விஜய் வந்து நடிகர்களில் ஒரு நயன்தாரா வந்து நடிகைகளில் ஒரு விஜய். அதனால் ஒரு திரைமாந்தர்கள் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறாங்களோ அவங்க வெளியே வந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு கூட்டம் வரும். இப்போ யோகி பாபு ஏதாவது ஒரு கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வெளியே வந்தாருன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க சார், அவங்களே தான் போய் பார்ப்பாங்க. விஜய்க்கு என்ன கூட்டம் வருதோ அந்த கூட்டம் வரும். இல்லை அஜித் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க, அஜித் வந்து நான் திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தாருன்னா என்ன ஆகும்? விஜய்க்கெல்லாம் கூட்டம் ஒன்றுமே இல்லை சார், அவருக்கு அல்லும். அதுவும் பசங்க ஆதரவு அதிகமாக இருக்கும். அதான் என்னுடைய பதில். அப்போ த்ரிஷா வந்தாலும் இதே கூட்டம் இருக்குமா சார்? கண்டிப்பாக இருக்கும். த்ரிஷா ஒரு நகை கடையை திறந்து வைக்க வராங்க, ஒரு ஜவுளி கடையை திறந்து வைக்க வராங்க அப்படின்னு நீங்கள் அறிவிச்சுட்டு நீங்கள் வராங்கன்னு சொன்னீங்கன்னா த்ரிஷா பார்க்கணும்னு சொல்லிட்டு மக்கள் கூட தான் செய்வாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடு. சினிமாவை பார்க்காம அந்த சினிமா நடிகர்களை வந்து ஒரு அவங்க கவர்ச்சி மாதிரி பார்க்கறது அந்த மாதிரி அளவு. இப்போ கேரளாவில் வந்து ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர்லாம் பேச முடியுமா? அங்கே மக்கள் தெளிவாக இருக்காங்க. இல்லை ஹாலிவுட்டில் அமெரிக்காவில் அப்படி பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் முன்னேறியதாக இருக்குது. தமிழ்நாடு இன்னும் சினிமா விஷயத்தில் இன்னும் நம்ம வந்து மாற வேண்டிய விஷயங்கள் நிறைய. பால் ஊற்றிட்டு இருந்தா எங்கேருந்து சார் தெளிவாவாங்க? ஆமாம். செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆரை வந்து விஜய் உருவத்தில் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு சார், இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எம்ஜிஆர் வந்து நேரடியாக அரசியலுக்கு வரலை. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணம் செஞ்சு திராவிட அரசியல்லாம் பேசி அண்ணாவினுடைய ஒரு சீடனாக தம்பியாக இருந்து தான் அவர் அரசியலில் வளர்றாரு. அப்புறம் அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆனால் விஜய்க்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு அரசியல் பின்னணியோ எதுவும் கிடையாது. எம்ஜிஆருக்கு மக்களோட இருக்கிற ஒரு கனெக்ஷனும் கிடையாது. எம்ஜிஆர் படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் தொழிலாளியாக, விவசாயியாக, ரிக்ஷாக்காரனாக, மீனவ தொழிலாளியாக, இப்படி சாதாரண மக்களுடைய கேரக்டராக நடிச்சிருப்பார். அடுத்து சிகரெட் பிடிக்க மாட்டார், சரக்கு அடிக்க மாட்டார். நீங்கள் மாஸ்டர் படத்தில் என்ன பண்ணீங்க, லியோ படத்தில் என்ன பண்ணீங்க? அப்போ உங்கள் படங்கள் எல்லாமே மசாலா படங்கள் தான். இந்த படத்தை விட்டீங்களே சார், தமிழன் படத்தில் சிகரெட்டே நிற்க வைப்பாரு சார் உல்டாவா. இது அது மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது எம்ஜிஆரை வந்து நீங்கள் எம்ஜிஆரோட பல பேர் தங்களை ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் தன்னை கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னார். ஆனால் அரசியல் அவருடைய இடம் எப்படி ஒரு பரிதாபத்துக்குரிய இடமா முறிஞ்சு போச்சுன்னு பார்த்தோம். அது மாதிரி விஜய் வந்து ஆசைப்படுறாரு. அவர் நீங்கள் எம்ஜிஆர் மட்டும் இல்லை, அவர் எங்கே போயிட்டாருன்னா அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் வந்து விட்டா காந்தியெல்லாம் இன்னும் சொல்லலை. அப்போ காந்தி ரேஞ்சில் வந்து தன்னை பக்கத்தில் வைத்து பார்ப்பதற்கு கூட விஜய் துணிந்து விட்டாருன்னா நீங்கள் அணில் குஞ்சுகளை என்னன்னு சொல்லுவீங்க?
அதனால் வந்து எம்ஜிஆரா தன்னை வந்து அவர் சொல்வதின் நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இதன் மூலம் வந்து தமிழ்நாட்டினுடைய அடுத்த அத்தியாயத்தை நான் வந்து எழுத போகிறேன் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. கண்டிப்பாக விஜய் கட்சி வேட்பாளர்களுக்கு டெபாசிட்டே கிடைக்காதுன்றதுனால அவர் எம்ஜிஆர் இல்லை, நம்பியாராக கூட மாற முடியாது. மிக சிறப்பு சார். நிறைய விஷயங்கள் ரொம்ப நான் என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பதில் இந்த நேர்காணலில் சொன்னீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.